அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வீடியோ, இது வந்து வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட். அதாவது கடந்த வாரம் வந்து மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகியிருக்கு, வரக்கூடிய வாரங்கள் கடந்த வாரம் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகியிருக்கு, வரக்கூடிய வாரங்கள் வந்து மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதன்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா, இல்லை நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி தான் நடந்துச்சு, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஒன்றா வந்து 23,510, அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 23,445. சப்போஸ் மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த எல்லோ கலர் லைன் வந்து ஒரு சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகி இருக்கும். 23,723. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 23,815. அதுக்கும் மேலே மார்க்கெட் வந்துச்சுன்னா 23,994, அதாவது 24,000 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓய் டேட்டா வந்து கால் சைடு தான் அதிகமாக இருக்குது, புட் சைடு இல்லை. ஸோ மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அன்றைக்கி அப்படின்னா, மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது. ஒரு 1 ஹவர்லேயே வந்து புட் அண்ட் கால் ஆப்ஷனுடைய ஓய் டேட்டா ரெண்டு பக்கமும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. கால் ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங் கன்சல்டேஷன்லேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்மளுடைய லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்தே ஆகணும். பார்க்கும்போது ஸோ November 14, ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. இந்த இடத்துல மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய எல்லோ லைன் எது 23,723 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அப்படி இல்லைனா சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்த லெவல் கிட்ட வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால். அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்போர்ட் 23,510ன்ற லெவலில் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக மார்க்கெட் நின்று இருக்குன்றதை பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய சப்போர்ட் 1ல் மார்க்கெட் எந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ சப்போர்ட் 1 பிரேக் பண்ணலை, எந்த ஒரு இடத்துலையுமே சப்போர்ட் 1 பிரேக் பண்ணி கீழே போகல. ஸோ சப்போர்ட் 1லேயே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை அன்றைக்கி ஒரு கன்சால்டேட் பண்ணி மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் நிஃப்டியோட எக்ஸ்பைரியிலேருந்து நடந்துச்சு. ஸோ அந்த வீக் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ வீக்லி கேண்டிலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, போன வாட்டி நான் போட்ட வீக்லி எக்ஸ்பைரி வீடியோ பாருங்கள். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லேயே கன்சால்டேட் ஆகலாம். இப்படி இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபால், இதுக்கு கீழே ஒரு கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் அதே மாதிரி தான் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. ஸோ அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, எப்படி நடக்கலாம், இந்த மாதிரியான ஒரு தேர்ட் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கன்சால்டேஷன்லேயே இருக்கலாம் மார்க்கெட். இங்கே இப்படி கன்சால்டேட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே வருமா, இல்லை கன்சால்டேட் ஆகிட்டு மார்க்கெட் கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் வந்து மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு, இது வந்து கரெக்ஷனா இல்லை பியர்ஸ் மார்க்கெட்டா அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசுவோம். இப்போ அரௌண்ட் மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 26,300லேருந்து அரௌண்ட் ஒரு 7 to 8% இறங்கியிருக்கு. கரெக்ஷன்னா மினிமம் ஒரு 10% கரெக்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து மேலே வரும். பியர்ஸ் மார்க்கெட்டுன்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, ஒரு 20 to 25 இல்லை ஒரு 30% மேலே நிஃப்டி ஃபால் ஆகுது. எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து அந்த மாதிரி ஃபால் ஆகுதுன்னா, கோவிட் வரும்போது மார்க்கெட் ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் இருந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 monthsலேயே மார்க்கெட் வந்து அகைன் பம்ப் ஆகி மேலே வந்துருச்சு. ஸோ ஏன் வந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே போகுன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சேனல் பேட்டர்ன் நம்ம இன்னொரு லைனும் ட்ராப் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம்.
என்ன லைன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம இங்கே ட்ரா பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணலாம். அப்படி ட்ரா பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 23,140 23,000 இந்த ரேஞ்சில், அதுக்கு முன்னாடியே நான் ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து 23,350 இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 23,355 இது ஒரு மேஜர் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரலாம். இந்த ட்ரெண்ட் லைன் அரௌண்ட் அந்த நம்மளுடைய மேஜர் சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ட்ரெண்ட் லைனும் இங்கே தான் மீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் அதாவது எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னா இந்த மாதிரி இங்கேருந்து வந்த மார்க்கெட் நம்மளுடைய அந்த 23,350 ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகலாம். அதர்வைஸ் இப்படி வந்து நம்மளுடைய சப்போர்ட் அந்த ட்ரெண்ட் லைன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனையுமே ரீட்ரஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சால்டேட் ஆகிட்டும் மார்க்கெட் மேலே போகலாம். மறுபடியும் இந்த சேனல் பேட்டர்ன்லேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்மளுடைய ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் அதை ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே ப்ராபபிலிட்டி இருக்குது. இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்து இந்த நம்மளோட ட்ரா பண்ணியிருக்கோம்ல 23,000 ரேஞ்சில், அந்த 23,000 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எது வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இது வரைக்கும் 21,000 இதோட லோ, இந்த கேண்டலோட லோ 21,281, அதாவது 21,300 வரைக்கும் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் இந்த 21,000 பிரேக் பண்ணி கீழே போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அடுத்த சப்போர்ட்டாக வந்து 20,000 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்குலாம் கொண்டு போக மாட்டாங்க. இது ஒரு கரெக்ஷனாக இருக்கும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அப்படின்னா பெருசாக எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட் அன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஒரு கன்சால்டேஷனில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த லைன் அதாவது 23,678 ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு இருக்கலாம். மற்றபடி சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்த லோ, அதாவது 23,448 484 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். சப்போஸ் மார்க்கெட் அதை பிரேக் ஆகி கீழே வருது அப்படின்னா அரௌண்ட் இது வரைக்கும் 23,414. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 23,350. இந்த ஃபிகரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,350 அப்படின்றத நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 23,350. இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா ஒரு ஃபால், மிகப்பெரிய ஃபால் வரும். இதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதே தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன லெவல் சொல்லிகிட்டு இருந்தேன்னா 23,000
$39,900 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதை கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபால் வரும்னு சொல்லியிருந்தேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இப்போ மார்க்கெட் 23,500 நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் டெக்னிக்கலாக நம்ம பார்க்குறது. ஸோ நான் அகைன் 15 மினிட் வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய லெவல்ஸ் இது தான். ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ, நான் என்ன டெய்லி பார்க்குறனோ, இல்லை நான் என்னென்ன யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறனோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எனக்கு சரிப்பட்டு வருதா வரலையா, இந்த மாதிரி எனக்குள்ளே நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்படி எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு டெக்னிக்கலாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பெட்டரான பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஸோ உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்ற பிளானும் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் இறங்கும்போது சடன் ஃபால் இருக்கும், ஏறும்போது தான் மார்க்கெட் பொறுமையாக ஏறும். ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. மார்க்கெட்டு எப்போ வந்து ஒரு பவுன்ஸ் பேக்லாம் நடக்கும் அப்படின்னா, எஃப்ஐஎஸ் எப்போ வந்து ஒரு பையிங்க்கு வராங்களோ அப்போ மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அது வரைக்கும் டிஐஎஸ் என்ன பண்ணாலும், எவ்வளோ தான் அவங்க பை பண்ணாலும் மார்க்கெட் மேலே வராது. எஃப்ஐஎஸ் வந்து எப்போ ஒரு பையிங்க்கு வராங்களோ, கண்டினியூஸாக ஒரு 1 week பையிங்கில் இருக்காங்க எஃப்ஐஎஸ் அப்படின்னா, மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ பொறுமையாக இருங்க. பொறுமை மட்டும்தான் எல்லாத்தையும் உங்களுக்கு அது தரும். பொறுமையாக இருக்கும்போது தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால் கற்றுக்க முடியும். பொறுமை இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் கற்றுக்க முடியாது. ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. நான் சொன்னேன், நம்மளுடைய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஹெட்டு அகைன் ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலே மார்க்கெட் கீழே வர்றதுக்கு தான் ப்ராபபிலிட்டின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு, நம்மளோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைன் கிட்ட ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது. ஸோ இதோடைய இந்த ஹைட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதோடைய இதுதான் நான் வந்து உங்களுக்கு 23,350 அப்படின்றது சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா? எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ட்ரெண்ட் லைனுங்களா. ஸோ இதுதான் அதோடைய ஹை, இது அதோடைய பேஸ். இதை நீங்கள் எடுத்து இங்கே கீழே இதோடைய பேஸில் எடுத்து வச்சிங்கன்னா இது வரைக்கும் மார்க்கெட், அதாவது 23,313 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொன்ன மார்க்கெட் அதெல்லாம் இதை பிரேக் பண்ணால் இது கீழே வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் பிஹைண்ட் தட் இதுதான். ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். 10 நாளில் கண்டிப்பாக 7 நாள் டெக்னிக்கலாக தான் மார்க்கெட் ஒர்க் ஆகணும். நீங்கள் வேணால் ஒரு 10 days 10 ட்ரேடிங் செஷன்ஸ் எடுத்துக்கோங்க. டெக்னிக்கலாக ஆகுதா இல்லையா. நம்மளுடைய லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகணும் இல்லை, யூடியூப்பில் 1008 வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் எடுத்துக்கோங்க, அவங்க சொல்கிற லெவல்ஸையும் மார்க் பண்ணுங்கள். டெக்னிக்கலாக அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அதில் தான் ட்ரேட் ஆகும். வேறு 7 நாட்கள் ஒரு 8 நாட்கள் வந்து ட்ரேட் ஆகும். மிச்சம் 2 நாட்களில் வந்து மார்க்கெட் ஏன் அப்படி ஆகலை அப்படின்னா, சில டைம் வந்து பெரிய பிக் நியூஸஸ், பாசிட்டிவான நியூஸஸ் வரும், சில டைம் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் வரும். ஸோ அந்த நியூஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் என்ன நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பாசிட்டிவாக இல்லை. குளோபலாக எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் கூட அந்த ட்ரம்ப் வந்ததுனால ஒரு பம்ப் ஆச்சு. இப்போ அதுவும் ஒரு நெகட்டிவில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. சைனீஸ் மார்க்கெட்டும் அவங்க அந்த ஸ்டாக்ஸ் பத்தலை, இன்னும் எங்களுக்கு அதிகமான ஸ்டாக் ஹோல்டிங் வேணும்னு கேட்டாங்க. பட் அதுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ட்ரம்ப் வந்ததுனால சைனாவுடைய மார்க்கெட்டுக்கும் அவர் நிறைய டேரிஃப்லாம் ஏற்றிடுவார், விலையெல்லாம் ஏற்றிடுவார் அதற்கு அதர் கண்ட்ரியோட கம்பெனிஸோடைய இதெல்லாம். ஸோ அதனால் சைனீஸ் மார்க்கெட்டும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு மேலே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு பியரிஷில் இருந்த மார்க்கெட் இப்போ ஒரு புல்லிஷ்க்கு வந்திருக்கு. பட் அது எந்த அளவுக்கு போகணும்னு தெரில. அது இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஐபிஓலையும் ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. எல்லா நியூஸஸுமே நெகட்டிவாக தான் இருக்கணும் போது மார்க்கெட் கூடவே தான் நம்ம யோசிக்கணும். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயம் யோசிக்கக்கூடாது. என்ன யோசிப்பாங்கன்னா, சரி இப்போது அது என்ன அகைன்ஸ்டாக யோசிக்கிறது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 8% கரெக்ஷன் ஆகிடுச்சு, இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து மேலே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம்.
இங்கே மேலே பம்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க கால் ஆப்ஷனில். மார்க்கெட் என்ன பண்ணுவோம், 8% இருந்துச்சா இன்னும் ஒரு 8% இறங்கும். இறங்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துடும். ஒரு வித்தின் 30 செகண்ட்ஸில் மார்க்கெட் வந்து ஒரு 300-200 பாயிண்ட்ஸ் விழுந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் விழுந்துப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் தான் மார்க்கெட் பொறுமையாக வருவாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலான்ற மாதிரி இருக்கும். அதுவே டவுன் ட்ரெண்ட்லனா நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கிடுவாங்க. நீங்கள் அதாவது போயிட்டு லாட்டு சைஸு ப்ரைஸ்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ளே கீழே வந்துடும். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. பொறுமையாக இருந்து கற்றுக்கோங்க. அவசரப்படாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நாளைக்கு கொஞ்சம் எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்குன்றதுனால இன்றைக்கே இந்த வீடியோ வரும். ஸோ நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் வந்து மண்டே எப்படி ட்ரேட் ஆகிருக்கு, நம்மளுடைய லெவல்ஸில் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் தான் நடந்திருக்கு, எல்லா விஷயத்தையும் நம்ம மண்டே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.